இன்று ஒரு தமிழ்ச் சொல் அறிவோமா? அந்த தமிழ்ச் சொல் நம் விளையாட்டிலேயே அனைவரும் இலக்கணத்தோடு பேசுவது எங்கே தெளிவாக உங்களுக்கே புரியும். என்ன பேசுகிறீர்கள்? ஓடி விளையாடுகிறீர்கள். விளையாடும் போது என்ன பண்றீங்க? ஒரு மாணவன் ஒளிந்து கொள்கிறான், மற்ற மாணவர்கள் அவனை தேடுகிறார்கள். இல்லை, அவன் ஓடுகிறான் இடம் விட்டு இடம். அவனை எங்கே 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 காணும் என்று ஒரே வார்த்தையை 4 தரம் சொல்கிறீர்கள். அதுக்கப்புறம் மற்றவன் சொல்லுறான், பிடி, விடாத, பிடி 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 அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்க அதுக்குள்ள ஒரு இலக்கணம் ஒளிந்திருக்குங்க. என்னதுன்னு சொல்லட்டுமா? அந்த சொல் 1 2 3 4 அடுக்கி வருதுங்க. இதுலயே பாதி விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அடுக்கி வரும் பொழுது தனியா பிரிச்சு அந்த வார்த்தையை பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவா பொருள் தெரியும். பிடி பிடி பிடி, தனியா பிடினாலும் 2 சொல் இருக்கு அதுக்கு அர்த்தத்துக்கு. கைப்பிடின்னு சொல்லலாம், ஓடி போய் கையை பிடி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பிடி பிடின்னு ஒரு சொல் 4 முறை அடுக்கி வந்தால் அதுக்கு பெயர் அடுக்கு தொடர். ஆமாமா, நீங்க எல்லாரும் எண்ணிலேருந்து தெரிஞ்சுக்குங்க மாணவர்களே. அடுக்கு தொடர்னா ஒரு சொல் தெளிவாக பொருளோட இருக்கும், பிரித்தாலும் பொருள் தரும். பிடி 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 4 வார்த்தை 4 தரம் ஒரே வார்த்தையை சொன்னாலும் அது தனியா எடுத்து சொன்னா பிடினாலும் அதுக்கு தெளிவான பொருள் இருக்கு. இப்படி பிரித்தாலும் பொருள் தருகிறது தனித்தனியா. அதுக்கு அடிக்கும் வருதுனால இதுக்கு பேரு அடுக்கு தொடர். என்ன புரிஞ்சுதா? மீண்டும் அடுத்த ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.